சட்டவிரோதமாக பூட்டான் கார் வாங்கிய விவகாரத்தில் சிக்கியுள்ள துல்ஹர் சல்மானை சுங்கத்துறையை தொடர்ந்து அமலாக்கத்துறையும் விசாரிக்க தொடங்கியுள்ளது. அடுத்தடுத்து விசாரணை அமைப்புகளின் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ள துல்ஹர் சல்மான் மீண்டு வருவாரா? முறையாக வரி செலுத்தாமல் வெளிநாட்டு சொகுசு கார்களை பூட்டான் வழியாக இந்தியாவுக்குள் கொண்டு வந்து அந்த கார்களை விற்பனை செய்ததாகவும் அதனை கேரள திரை பிரபலங்கள் உட்பட நாடு முழுவதும் பலர் வாங்கியுள்ளதாகவும் சுங்கத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து 2 மாதமாக ரகசிய விசாரணை நடத்தி வந்தனர். பூட்டானில் இருந்து இந்தியாவுக்குள் 150 கார்கள் கொண்டு வரப்பட்டது தெரிய வந்தது. அதில் பல கார்கள் பூட்டான் ராணுவ உயர் அதிகாரிகள் பயன்படுத்திய விண்டேஜ் மாடல்களான ஜேஎல்ஆர் நிறுவனத்தின் லேண்ட் ரோவர், டொயோட்டோ நிறுவனத்தின் லேண்ட் க்ரூசர் கார்கள் என்பது தெரிய வந்தது. பூட்டானில் ஏலத்திற்கு சில லட்சத்தில் விண்டேஜ் கார்களை வாங்கி இந்தியாவில் பல லட்சத்திற்கு விற்பனை செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது. பழைய கார்களை இந்தியாவிற்கு கொண்டுவர 125% வரை வரி உள்ள நிலையில் வரி ஏய்ப்பு செய்து கார்கள் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் $40,000 அதிகமான கார்களை இந்தியாவில் இறக்குமதி செய்ய 100% வரி இருப்பதால் புதிய லேண்ட் ரோவர், லேண்ட் க்ரூசர் கார்களை பூட்டான் வழியாக இந்தியாவிற்கு சட்டவிரோதமாக கொண்டு வந்து வியாபாரிகள் விற்பனை செய்ததையும் சுங்கத்துறையினர் கண்டுபிடித்தனர். இதையடுத்து பூட்டான் வழியாக கடத்தப்பட்ட கார்களை வாங்கி நாடு முழுவதும் பயன்படுத்துகிறவர்களை சுங்கத்துறையினர் பட்டியல் எடுத்தனர். அவர்கள் வீடுகளில் கடந்த மாதம் ஒரே நாளில் சோதனை நடத்தினார்கள். கேரளாவில் மட்டும் 50 இடங்களுக்கு மேல் சுங்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். கொச்சின், திரிசூர், கோழிக்கோடு, மலப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் சொகுசு கார்கள் விற்பனை செய்யும் விற்பனை நிலையங்கள், இடைத்தரகர்கள் வீடு மற்றும் கார்கள் வாங்கியவர்கள் வீடுகளில் சோதனை நடைபெற்றது. இதில் கேரளாவின் முன்னணி நடிகர்கள் துல்ஹர் சல்மான், பிருத்திவிராஜ் வீடுகளிலும் இந்த சோதனையானது நடைபெற்றது. இதில் 39 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் துல்ஹர் சல்மானிடமிருந்து விண்டேஜ் வகையைச் சேர்ந்த லேண்ட் ரோவர் மற்றும் லேண்ட் க்ரூசர் கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் துல்ஹர் சல்மான் லக்கி பாஸ்கர் படத்தில் பயன்படுத்திய நிசான் பெட்ரோல் காரையும் சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். இந்த கார் பூட்டானில் இருந்து இந்தியாவிற்கு கொண்டு வந்து கர்நாடகாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து துல்ஹர் சல்மான் வாங்கி கேரளாவில் ரீரிஜிஸ்ட்ரேஷன் செய்த தகவல் வெளியானது. இதையடுத்து கொச்சியில் துல்ஹர் சல்மான் நண்பரின் அடுக்குமாடி குடியிருப்பில் நிறுத்தப்பட்டிருந்த நிசான் காரையும் கைப்பற்றினார்கள். இதனிடையே விண்டேஜ் ரக சொகுசு கார்களை பறிமுதல் செய்ததை எதிர்த்து நடிகர் துல்ஹர் சல்மான் கேரள உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். முறையான ஆவணங்களின் அடிப்படையிலேயே வாகனங்களை வாங்கியதாக அவர் குறிப்பிட்டார். அதன் அடிப்படையில் பறிமுதல் செய்யப்பட்ட கார்களை சுங்கத்துறையினர் விடுவிக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் அவர் கோரியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் விசாரணை ஆரம்ப நிலையில் இருக்கும்போது காரை விடுவிக்க உத்தரவிட முடியாது என தெரிவித்துவிட்டது. கொச்சி சுங்கத்துறை கூடுதல் ஆணையரிடம் முறையிடுமாறும் துல்ஹர் சல்மானின் கோரிக்கையை பரிசீலித்து உரிய உத்தரவை 1 வாரத்தில் பிறப்பிக்குமாறும் சுங்கத்துறைக்கு கேரள ஹைகோர்ட் உத்தரவிட்டது. இந்நிலையில் வெளிநாட்டு கார்கள் வாங்கியதில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருக்கலாம் என கூறப்பட்ட நிலையில் அமலாக்கத்துறையும் விசாரணையில் இறங்கியுள்ளது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் பசுமை வழிச்சாலை விரிவாக்கத்தில் துல்ஹர் சல்மானின் வீடு மற்றும் துல்ஹர் சல்மானின் வேஃபேரர் பிலிம்ஸ் சினிமா தயாரிப்பு நிறுவன அலுவலகம் இயங்கி வருகிறது. இன்று காலை 7:30 மணிக்கு 3 வாகனங்களில் துணை ராணுவத்தினர் பாதுகாப்புடன் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் 8 பேர் துல்ஹர் சல்மானின் வீடு மற்றும் அலுவலகத்தில் சோதனையை தொடங்கினார்கள். சட்டவிரோத பணப்பரிமாற்ற புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெறுவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சமீபத்தில் கல்யாணி பிரியதர்ஷன் நடிப்பில் வெளியான லோகா படத்தை துல்ஹர் சல்மான் தயாரித்திருந்தார். லோகா படம் 300 கோடிக்கு மேல் வசூலித்து மலையாள சினிமாவின் நம்பர் 1 வசூல் படமாக மாறியுள்ளது. இந்நிலையில் சினிமா தயாரிப்பு அலுவலகத்திலும் அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சோதனை முடிவிலேயே கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், பொருட்கள் விவரம் தெரியவரும். சுங்கத்துறையை தொடர்ந்து அமலாக்கத்துறையும் துல்ஹர் சல்மானை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருப்பதால் அவருக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. கேரளாவில் விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் துல்ஹர் சல்மானை குறிவைத்து ஒன்றிய விசாரணை அமைப்புகள் நடத்தும் சோதனை கேரளாவில் பரபரப்பாக பேசப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.